கருணக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு மிளகா, வெங்காயம், தக்காளி, கருணக்கிழங்கு நல்லா தண்ணியை இது பண்ணி புழிஞ்சு வச்சுக்கணுமா? புளி தண்ணியில் புழிஞ்சு வச்சுட்டு இது என்னது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூனு, தனியா வந்து 1/2 ஸ்பூனு, ஒரு தாச்சியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். சொல்லு. சோம்பை முதல்ல போட்டுறணும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு. ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுக்கணும். ஆனியனை போட்டு பச்சை மிளகாயை போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். கருவேப்பிலையை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும் 1 ஸ்பூனு. வர வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். போடணும். தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். நல்லா வதக்கிட்டு இந்த பக்குவத்தில் மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் வதக்கி விடணும். சேர்த்துருக்க இதை வந்து அதை அப்படியே கொட்டணும். கருணக்கிழங்கு நம்ம சேர்த்துருந்தோம்ல, ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, அது எல்லாத்தையும் கொட்டணும். நல்லா வதக்கி விட்டணும். கொட்டினதுக்கப்புறம் அவ்வளோதான். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இஞ்சிற அளவுக்கு வேக வைக்கணும். ஓகே, ஃபைன். நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் மசியலை வந்து காமிக்கிறேன். மசியல் ரெடி. ஸோ அதோட மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு கருணக்கிழங்கு மசியல் ரெடி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ், vlogs பார்க்குறதுக்கு.